கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கீழக்கொளலை கிராமத்தில் செயல்படும் ஜோதி மாற்றுத்திறனாளிகள் சமூக அறக்கட்டளையில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புரசை உதவும் கைகள் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உணவு, மளிகை பொருட்கள், வாக்ஸ்டிக், ஊன்றுகோல் உள்ளிட்ட உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தமிழக மாற்றுத்திறனாளிகள் தொண்டு நல சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினர். செய்தியாளர் தனுஷ். இங்க பாருங்க. மணிவண்ணன் மணிவண்ணன் பார்த்தா பிடிக்க முடியாது. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. போட்டோலாம் இங்கே தெரியலாமா? எல்லாம் இங்கே பின்னாடி இருக்கிறவங்களாம் தெரியலாங்களா? போட்டோவில் அம்மா தெரியுமா? ரவிச்சந்திரன் வரலையா? ரவிச்சந்திரன் வந்துருக்காங்களா? பாலமணி ஓகே. 3-4 பேர் வரலையா? அந்த டீச்சர் இங்க பாருங்க. வாங்குங்கம்மா. இந்த பைய மற்ற கோபால் கோபால் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எல்லாருமே இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. எங்க லைன்ல நம்ம லைன்ல மற்றவங்க ஏரியால அப்படி பார்த்துட்டு கொடுத்தாங்க. அதுலேயே 6 பேர் ஒதுக்கியாச்சு. திரும்ப அது மேல் கொண்டு செய்வாங்க. நான் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, செய்வாங்க. அதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஐயா பெரியவரா கீழே உட்காந்துருங்க, வாங்க மேல வாங்க. கடலூர் மாவட்டத்திற்கு தொழுநோயாளிகளுக்காக நான் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கு தெரிவித்திருந்தேன். என்னவென்றால், எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்யும் ஐயா புரசை வெங்கடேசன் அவர்கள் மாற்றுத்திறனாளி தொழுநோயாளிகளுக்கு உதவி வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அப்பொழுது உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் தொழுநோயாளிகளுக்கு உணவுப் பொருட்களும் வழங்கி இன்று சிறப்பாக செய்து கொடுத்தார். அந்த புரசை உதவுகை நிறுவனத்துக்கும் அவருடன் வருகை புரிந்த கோவிந்தராசு, ஆடலரசன், நமது புரசை உதவுகைகள் அறக்கட்டளையுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.